தூய யோவான் நற்செய்தியிலே வருகிற இயேசுவினுடைய இறுதி இரவு உணவு பேருரை சீலர்களுடைய மனதை பல்வேறு நிலைக்கு தயாரிக்கிறது. தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு வாரத்திற்கு மேல் அதிலிருந்து தான் நற்செய்தி வாசகம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அதிலிருந்து நாம் கேட்டிருக்கிறோம். துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு நடுவிலே எதிர்ப்புக்கு இடையே அமைதி என்ற கொடையை அனுபவித்தல். சத்தமுள்ள உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தம் என்பது ஒளியினால் வருகிற சத்தம் மட்டுமல்ல. தொலைபேசி, அலைபேசி, தொலைக்காட்சி, திரைப்பட பாடல்கள், நெட்வொர்க், இன்டர்நெட், இதெல்லாம் நம்மை பல பகுதியிலிருந்து தாக்கி கொண்டே தான் இருக்கிறது. இதற்கு இடையிலேயே இயேசுவின் போதனை மீதும் இயேசுவின் மீதும் பற்று கொண்டிருப்பது ஒரு அமைதி. அதை பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபோன் கையில் இல்லாமல், தொலைபேசி இல்லாமல் இருக்க முடியறதில்லை. சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவாங்க. இன்டர்நெட் ஒரு நாளைக்கு வேலை செய்யலைன்னா இந்த உலகத்தில் இன்றைக்கு பைத்தியக்காரர்கள் நிறைய பேர் ஆகிடுவார்கள். இந்த சத்தத்திலிருந்து விடுபட்டு இயேசு தருகிற அமைதி என்ற கொடையை அனுபவிக்க வேண்டும். அதே போல் இயேசுவினுடைய போதனைகள் விழுமியங்கள், அவர் வாழ அழைக்கிற வாழ்க்கையினுடைய மதிப்பீடுகள், அன்பு, மன்னிப்பு, பிறர் நலம், அப்படியே அடுக்கிட்டே போகலாம். இதையெல்லாம் வாழ்கிற பொழுது துன்பம் வரும். ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏளனப்படுத்துவார்கள். அந்த எதிர்ப்புக்கும் இடையிலும் இயேசு தருகிற இந்த அமைதியை உணர வேண்டும். இதற்கு தான் இயேசுனுடைய உறவு, தந்தையினுடைய விருப்பம், தூய ஆவியானவருடைய துணை எல்லாம் நமக்கு உதவி செய்யும். அதை தான் இந்த இறுதி இராவுணவு பேருரையிலே இயேசு சொல்கிறார். பொறுமையாக இராவுணவிலிருந்து வருகிற அந்த நிகழ்வை, இயேசுவினுடைய பேருரையை, புனித யோவான் நற்செய்தியை வாசித்து பார்ப்போம். இயேசு நம்மிடம் தான் பேசுகிறார். என்னிடம், உங்களிடம் தனித்தனியாக பேசுகிறார். செவி கொடுத்து நல்லதை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.